கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, மீண்டும் ஒரு காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் சந்திக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நாம் கேட்கிற சத்தியத்தின் மூலமாக, தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை உறுதியாய் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய், பதித்து கொண்டவர்களாய், அதை சுதந்திரித்து கொண்டு அதை அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நன்றி அறிதல் என்பதாகும். நம்ம எல்லாரும் நன்றி அறிதலோட இருக்கணும்ல. நன்றி அறிதல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், சொல்லிக் கொடுக்க வேண்டியதுல. செய்த நன்றியை ஒரு நாளும் மறக்க கூடாது. அவர் செய்த நன்றிகளை, கர்த்தர் செய்த நன்றியும் மறக்க கூடாது, மனுஷர் செய்த நன்றியும் மறக்க கூடாது. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கறதுதான் நன்னெறி. எல்லா நன்னெறிகளும் நமக்கு சொல்லி கொடுக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இதுல நன்றி அறிதல உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா என்ன காரியத்தை ஆண்டவர் பேசிட்டு கொஞ்சம் நன்றியோட இருங்க என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம செய்வோம்ல, ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சனே, கொஞ்சமாவது நன்றி இருக்கா, கொஞ்சம் நன்றியோட இருங்க என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. ஏதோ ஒருத்தருக்கு நம்ம நன்மை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நன்றி உள்ளத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லி காட்டுவோம். ஒருவேளை அவங்க நன்றி மறந்தவங்களா இருந்தாங்க, நம்மளோட சின்னவங்களா இருக்கலாம். சின்ன பிள்ளையா இருந்துட்டு இதெல்லாம் மறந்துட்டியே, செய்த நன்றியை மறக்கலாமா, கொஞ்சம் நன்றியோட இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அது சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நன்றி அறிதலோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம். இதுல கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு இந்த வார்த்தையின் மூலமாக, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. ஏன் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது? எப்படி நம்ம நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஏன்னா கடைசி காலங்கள்ல 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க? தற்பிரியரா இருப்பாங்க. செல்ஃபிஷ் ஆயிட்டாங்கனாலே, தற்பிரியரா இருக்கிறாங்கனாலே அதுக்கு மேல ஒரு நன்மையும் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. எல்லா கனிகளும் அழிஞ்சு போகுது. அங்க கனிகள் சொல்றதுக்கே, அவங்க நற்குணங்கள்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது செல்ஃபிஷா இருக்கிறவங்க கிட்ட. அல்லது ஒருவேளை நற்குணங்கள் இருந்தாலும் செல்ஃபிஷ், அந்த தற்பிரியர் அப்படிங்கிற கேரக்டர் உள்ள வரும்போது மற்ற எல்லாத்தையும் அது மாற்றி போடுது, மற்ற எல்லாத்தையும் அது மறைஞ்சு போக பண்ணிரும். அதான் பைபிள் சொல்லுது, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இப்படின்னு ஒரு லிஸ்டே சொல்லி இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இருப்பாங்க. அதுல சுபாவ அன்பு இல்லாதவங்களா இருப்பாங்க, நன்றி அறியாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல மனுஷர் இப்படிதான் இருப்பாங்க என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது, நன்றி அறிதலோடு இருக்கணும்னு சொல்லி வேத வசனம் நமக்கு கற்று தருகிறது. ஏன்னா நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்தமான பிள்ளைங்க. உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இவைகளால நாம் தரிப்பிக்கப்பட்டு இருக்கும்படி எதிர்பார்க்கப்படுறவங்க. இப்படிப்பட்ட குணங்களால நம்ம கவர் பண்ணி இருக்கணும், மூடி இருக்கணும், இதுதான் நம்முடைய ஆடையா இருக்கணும்னு சொல்லி நாம் அழைக்கப்பட்டவங்க. அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இப்படி இருக்கிற நாம ஒருவரை ஒருவர் தாங்கி, அப்படிதான் கொலோசையர் 3வது அதிகாரம் 12ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13 பாருங்க, கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னிச்சது மாதிரி நம்ம மன்னிக்கணுமா? எப்படி கிறிஸ்து மன்னிச்சது மாதிரி மன்னிக்கிறது? கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தா, கிறிஸ்து எங்க மன்னிச்சாரு? நம்ம எல்லாரையும், நம்முடைய பாவம் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு நம்மை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவராக, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில அறைந்து அதிலிருந்து வெற்றி சிறந்து நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் உண்டு பண்ணி இப்படி நம்மளை மன்னிச்சாரு.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி தன்னை அடித்தவங்க, குத்துனவங்க, காயப்படுத்தினவங்க, தூஷித்தவங்க, துப்புனவங்க, கன்னத்துல அரைஞ்சவங்க, வஸ்திரத்தை உறிஞ்சவங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு மன்னித்தார். இப்படி அவர் மன்னிச்சது போல நீங்களும் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஏன் தெரியுமா ஆண்டவர் நமக்காக, இதெல்லாம் எப்படி இயேசு நமக்காக செய்து முடித்தார் தெரியுமா? தவறி போன நம்ம, ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையை இழந்து போன நம்மை மீட்கும்படியாக வந்து மீட்டெடுத்து இவ்வளோ பெரிய நன்மையை நமக்கு செஞ்சு, நம்முடைய மீறுதல்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நாம் மறிக்க வேண்டிய இடத்துல தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து, அதாவது செல்ஃப் சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படின்னு சொல்லுவோம், சிலுவை அன்பு அப்படிங்கிறது. அப்படி தன்னையே தியாகமா கொடுத்த அன்பு, அந்த அன்பை காட்டி அவர் வந்து பாருங்களேன் நம்மள மன்னிச்சிருக்கிறாராம். அந்த காரியத்தை நினைச்சுக்கோங்க அப்படிங்கறதான் இதுல சொல்லி கொடுக்கிறார். ஒருவருக்கொருவர் மன்னிங்க, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் தேவ சமாதானம் உங்க இருதயத்துல ஆளட்டும். இதுக்குதான் நீங்க அழைக்கப்பட்டீங்க. தேவ சமாதானம் உங்க இருதயத்துல இருக்கணும். எப்பொழுது நம்ம உள்ளத்துல தேவ சமாதானம் இருக்குதா? உள்ளத்துல எப்ப தேவ சமாதானம் இருக்கும் தெரியுமா? மன்னிக்கப்பட்ட அனுபவத்தை, செல்ஃப், அதாவது சுயம் இல்லாத ஒரு அனுபவத்துல நம்ம இருக்கும் பொழுதுதான் தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல இருக்கும். சில நேரம் என்ன சொல்றது, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேவ சமாதானம் உங்க இருதயத்துல இருக்கணும். அப்பதான் நன்றியோட நம்ம இருக்க முடியும். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்குன்னு வச்சிருக்கிறத யாரும் பறிக்க முடியாது. தேவன் எனக்காக சிலுவையில சம்பாதிச்சதை நான் தான் சுதந்திரிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம செல்ஃபிஷா இருக்க மாட்டோம். நமக்கு அது கிடைக்காம போயிருதோ, ஒருவேளை எனக்கு அது ஏன் வாய்ப்பு பறி போயிருமோ, எனக்கு வர வேண்டிய நன்மையை யாரோ தட்டி பறிக்காங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம செயல்படும் பொழுதுதான் சில நேரம் என்ன செஞ்சிடறோம், தவறிடுறோம். அப்படியே நான் செல்ஃபிஷ் ஆயிடுறோம். ஐயோ, எனக்கு 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 வர வேண்டியது எனக்கு கிடைக்க அப்படிங்கும் போது செல்ஃபிஷ் ஆயிரோமா? அப்ப சிலுவையில அவர் செஞ்ச இதெல்லாம் மாறி போயிருதா? காரியமே மாறுதலா போயிருது. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, நான் உனக்குன்னு வச்சதை யாரும் மாற்ற போறது இல்ல. இந்த நம்பிக்கை உன் இருதயத்துல இருந்துச்சுன்னா உன் இருதயம் சமாதானமா இருக்கும், தத்தளிக்காது. எனக்குன்னு வச்சிருக்கிறத என் தேவன் தருவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு உண்டானதை யாரும் பறித்து கொள்ள முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்பதான் அதுதான் தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல இருந்ததுனாதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை நன்றியோட இருங்க என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் தான் உனக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்ல, உனக்குதான் எல்லாம் நான் வந்து சிலுவையில சம்பாதிச்சு வச்சிருக்கேன்ல, அது அவ்வளவு செஞ்சிருக்கேன்னு ஏன் மறந்து போய் இப்படி நீ உன்னுடைய சுயத்துல செயல்படுற அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு. இது சரிதானா? நம்முடைய மைண்ட்ல ஒரு பொருளை வாங்க போகும்போது நம்ம மனசுல ஒரு சமாதானம் இருக்கணும். இந்த பொருள் எனக்கு வேண்டியதுதானா, இந்த பொருள் எனக்கு சமாதானத்தை தருமா, இந்த பொருள் என்னுடைய தகுதிக்கு சரியானதா அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதுல சில பேரு தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக நிறைய காரியங்கள் செய்யறதுனால கடன்பட்டது உண்டு, கஷ்டப்பட்டது உண்டு, சமாதானத்தை இழந்து போனதும் உண்டு. எதுக்காக ஒண்ணு செஞ்சாங்க? தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் அதை செய்யும் பொழுதே உன் மனசுல சமாதானம் இருக்குதா அப்படிங்கறத ஆண்டவர் கேள்வி கேட்டுட்டே இருப்பார். ஒண்ணு செய்ய போறோம், இது சரிதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம மனசுல ஒரு சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம சந்தோஷமா அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போ நம்முடைய இருதயம் நன்றியோட இருக்கும். நன்றி நிறைந்த இருதயத்தினால நம்ம ஆண்டவரை துதிப்போம். அப்போ இந்த சமாதானம், தேவ சமாதானம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு காட்டி தருது, நம்மள வந்து நன்றியோட இருக்க வைக்குது. சமாதான லெவல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நம்ம நன்றியோட இருப்போம். சரியா? இப்போ சில கல்யாணம் அரேஞ்ச் பண்ணும்போது கூட சில இடங்களை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு சமாதானமே இல்லையே அப்படின்னு தோணும். அப்போ சமாதானம் இல்லை அப்படின்னா அது நமக்கு ஆண்டவர் வச்சதா இருக்காது. தேவ சமாதானம் இருதயத்துல இருந்தாதான் தேவன், அது நமக்கு தேவன் வச்சிருந்தா ஆசீர்வாதம். இல்லை அப்படின்னா நம்ம சுயத்துல நம்ம வந்து தகுதிக்கு மிஞ்சினதா, நம்ம எட்டாததை எதிர்பார்க்கிறதா, அப்படி போகிறதுனால சமாதானத்தை இழந்து போறோம்.
அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்குன்னு வச்ச ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும்ல, நன்றியே இல்லையே, உனக்குன்னு நான் சிலுவையில எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், ஏன் உன் சுயத்துல இவ்வளவு செஞ்சுட்டு நன்றி இல்லாம போற அப்படின்னு சொல்லி வசனம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. சரி, நல்லா புரியும், நம்ம மனசுல ஒரு சமாதானம் இருக்கு. ஈவன் ஒரு ஊழியத்தின் காரியமாக கூட ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரி இப்படி சொல்றாங்க, அவங்கள ஒரு பெரிய கூட்டத்திற்கு பேசும்படியாக அழைச்சிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ், அதுல பேசும்படியாக அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அழைப்பு அவங்களுக்கு வரும்போது அவங்க மனசுல ஒரு சமாதானமே வரலையாம். அந்த இடத்துக்கு போகணும், நம்ம பெரிய செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லையா அவங்க மனசுல. அது ஒத்து போகல. தேவ சமாதானம் அவங்க இருதயத்துல இல்லாம ஆகுது. அது அவங்களால உணர முடியுது. ஏன் இப்படி நம்ம மனசு கஷ்டப்படுது? நம்ம ஊழியம் தானே இது நம்ம ஏத்துக்கிட்டு போனா இது ஒரு பெரிய ஊழியமே, இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல கேள்விகள் வந்தாலும் அவங்க மனசுல இருக்கிற சமாதானம் அதை காட்டி கொடுக்குது, இல்ல இது உனக்குள்ளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மைண்டு, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாததுனால அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ரொம்ப மாசம் கழிச்சுதான் அது டேட் எல்லாம் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிருவாங்கல்ல, அப்போ அப்படி அவங்களுக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சில மாதங்கள் கழித்து அதே பர்டிகுலர் டேட்ல இவங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணக்கூடிய, இவங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்துச்சாம். அந்த நிகழ்ச்சியை இவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு நிகழ்ச்சி, இவங்க அதுல பொறுப்பெடுத்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. அப்பதான் புரிஞ்சுதான், நல்ல வேலை அன்னைக்கு ஆண்டவர் அந்த அந்த இதை நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி வைக்கல, நம்முடைய சமாதானம், நம் மனசுல சமாதானம் இல்லை, அதனால அதை ஏற்றுக்கல, அது நன்மைக்காக கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இதை மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்படி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவ சமாதானம் காட்டி கொடுக்கும். இது சமாதானம் இல்லாம ஆகுது அப்படின்னா இது உனக்கு நான் வச்சது இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் காட்டி கொடுப்பார். நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியும். நம்ம மிஞ்சி போய், நம்ம ஆசைப்பட்டு, நம்ம சுய விருப்பத்தினால நம்ம செல்ஃபிஷா ஏதோ ஒரு இடத்துல பிஹேவ் பண்றோம் அப்படின்னா, நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படும். அப்ப உடனே பேசுவார் ஆண்டவர், உடனே நம்முடைய இருதயத்துல இருந்து பேசுவார். தேவ சமாதானம் உன் இருதயத்துல இருக்கணும், உன் இருதயத்துல ஆளணும். சமாதானம் இல்லாம ஆகுது அப்படின்னா நீ உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேரா இல்ல, நீ வேற எதுக்கு நேரே ஓடுற. கொஞ்சமாவது நன்றியோட இரு, உனக்கு நான் எவ்வளவு தந்திருக்கேன் அதுக்கு நன்றியோட இரு அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நம்மோட கூட பேசுகிறது. நமக்கு இல்லாத இன்னொன்னோட நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத இந்த நாள்ல இந்த வார்த்தை மூலமா நமக்கு அறிந்து கொள்ளலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளும். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ, இது வரலையே அது கிடைக்கலையே அப்படிலாம் எதுவும் கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துருங்க. அவ்வளவுதான். அதோட தேவ சமாதானத்துக்குள்ள நம்ம வந்துடணும். ஏன்னா நம்ம நன்றி எங்க இருக்கணும்னு சொல்றோம்? கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையில அடிபட்டு அவர் ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்து நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், அதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு இல்லாத ஏதோ ஒன்று கூட நம்ம போராடி கொண்டிருக்க கூடாது. எந்த காரியம் வந்தாலும் சரிதான், ஸ்தோத்திரத்தோட அவருடைய சமூகத்துல தெரியப்படுத்திட்டு அதை விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சில நேரம் நம்ம கேட்கிற ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உடனே ஆன்சர் பண்ணப்படும். சில நேரம் நம்ம கேட்க வேண்டிய பிரகாரமா கேட்காம தப்பா கேட்கறதுனால நோ அப்படின்னு பதில் வரும். சில நேரம் நம்ம கேட்கறத இப்பவே செய்யுங்க ஆண்டவரேன்னு ரொம்ப அவசரப்பட்டு கேட்போம். அவசரப்பட்டு கேட்கறதுனால கொஞ்சம் பொறுமையாரு, வெயிட் அப்படின்னு பதில் வரும். ஏற்ற நேரம்னு ஒண்ணு வச்சிருக்கேன், அப்பதான் உனக்கு அது வரும், அது வரையும் நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். நமக்கு அவசரமா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிய வேலை இருக்கிறதுனால அப்படியே ஒரு தோசைக்கல்ல காய வச்சு மாவை விட்டு அப்படியே தோசைய நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உடனே நான் புரட்டிடணும், நான் இப்போ உடனே வெளியே கிளம்பணும், உடனே புரட்டிடணும்னு உள்ள அதை புரட்ட போனா என்ன நடக்கும்? தோசை கரண்டி வச்சு புரட்டினா
நமக்கு வர வேண்டிய தோசை ஒழுங்கா வராது. அப்போ அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அது வேக விடணும், அது சரியா கல்லை விட்டு மேல வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரட்டும், அது புரட்டி போட்டு எடுக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்ல ஆண்டவரே, அவசரம் அவசரம்னு சொல்லி கேட்டா சொன்னா அது சரியா இருக்காது. அப்போ நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் கவலைப்பட்டுட்டே இருக்க, நீ எல்லாத்தையும் என் மேல வச்சிரு, அப்போ உனக்கு அந்த தேவ சமாதானம் இருக்கும். இந்த தேவ சமாதானத்தை காத்து கொள்ற இருதயம் தான் நன்றியுள்ள இருதயமா இருக்கும். எனக்காக என் அப்பா எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கிறாருல்ல, நான் எதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை, நான் எதற்காகவும் அவசரப்பட வேண்டியதில்லை, எனக்காக என்னன்மே தேடுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சமாதானமா இருப்போம் பாத்தீங்களா. அப்போதான் நம்ம இருதயம் நன்றியோட பூரிக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ சரியான நேரத்துல சரியான ஆசீர்வாதம் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அவசரம் நமக்கு தேவை, ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா ஆண்டவர் கைவிட்டுருவாரா? இல்ல. அன்னைக்கு ஆண்டவர் வந்து வரி கட்டுறதுக்காக பாக்குறாரு. பேதுரு வந்து கேக்குறாரு, பிள்ளைகள்கிட்ட வரி வாங்குறாங்களா, யார்கிட்ட வாங்குறாங்க வரிக்காரங்கள்லாம் அப்படின்னு ஆயக்காரர்கள், வரி வசூலிக்கிறவங்க, அவங்கள கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, அம்மா நம்ம கெட்ட வேண்டியது இல்லதான், ஆனாலும் சரி நம்ம அது கெட்டாம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே வரி கட்டுறதுக்கு பைசா இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ கடலுக்கு போ, தூண்டில போடு, நீ போய் மீனை பிடி, ஃபர்ஸ்ட் மீன் கிடைக்கும்ல, அந்த மீனை பிடிச்சு அதோட வாயை திறந்து பாரு, அதுல ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டிரு அப்படின்னு சொல்லி, என்ன ஒரு இப்ப அந்த 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 தேவையை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி நேரத்துல ஆண்டவர் உடனே ஒரு அதிசயத்தை செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய பணத்தை, கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டுறதுக்கு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுறார். ஒரு ஃபீஸை கட்டுறதுக்காக திணறிக்கிட்டே இருக்கும்ல, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு அதை கட்ட வைப்பார். நன்றி அறிதலோட இருங்க. இதுக்கு முந்தி எத்தனையோ தடவை ஆண்டவர் உங்களுக்கு இப்படி எல்லாம் உதவி செஞ்சிருக்கிறார். நன்றி அறிதலோட இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த காரியத்திற்காக அவசரப்பட்டு பதட்டப்பட்டு உங்க சமாதானத்தை நீங்க இழந்துட வேண்டாம். சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருக்காருல்ல, அவர் அந்த அவசரத்துக்கு தக்க, தேவைக்கு தக்க என்ன அற்புதம் செய்யணுமோ, எப்படி உங்களை நடத்தணுமோ, எப்படி வந்து அதிசயமா காரியத்தை நடப்பிக்கணுமோ அவர் செஞ்சு உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவரா இருக்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஒரு உவமைய மத்தேயு 21வது அதிகாரத்துல 33வது வசனத்துல இருந்து நாம் பார்க்க முடியும். மத்தேயு 21வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லி இருக்கிறாரு. அதுல வந்து ஒரு ஒரு எஜமான் இருக்கிறாரு. வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தான். இதுல ஒரு எஜமான பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அதை வந்து நல்லா அழகா ஃபென்சிங் பண்ணி அதுல எல்லாம் அவரு வந்து சரி பண்ணி எல்லாத்தையும் ஒருத்தர் கையில ஒப்படைச்சிட்டு ஊருக்கு போறார். கனிகாலம் வரும்போது அந்த கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். பாருங்க, இவர் தோட்டத்தை ஒருத்தர் கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. அவங்கள நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த சரியான நேரத்துல இப்போ கனிகாலம் வந்துச்சு, இனிமே நம்ம அந்த கனிகள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் ஆட்களை அனுப்பி கொண்டு வர சொல்றார். அப்ப அந்த தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். வந்துட்டான் ஐயா கனி எல்லாம் கேட்கறதுக்கு. இப்பதான் வந்து பிஞ்சும் பழமுமா காயும் பழமுமா வருது, விளைஞ்சு வருது, இப்ப எல்லாத்தையும் வாங்குறதுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பேசிதானே கொடுத்துருக்கு. ஆனா கனிக்காலம் வரும்போது அந்த கனிகளை பறிச்சு அனுப்பி கொடுக்கணும்ல. ஆனா இவன் வந்து கேட்க வந்தவனை பிடிச்சு அடிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த அந்த தோட்டக்காரர் என்ன செய்யறாரு, இன்னும் நிறைய ஊழியக்காரங்களை வேலைக்காரங்களெல்லாம் அனுப்புறாரு. போய் வாங்கிட்டு வாங்கப்பா, கனிகாலம் வந்துருச்சு, நமக்குரிய அறுவடையெல்லாம் கனிகள் எல்லாம் அறுத்து கொண்டு வாங்க, நம்முடைய பலன்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய சர்வன்ஸ் அனுப்புறாரு. அவங்களையும் அவங்க அப்படியே அடிச்சு கொண்டு போட்டாங்க. கடைசியில என் குமாரனை அனுப்பினால் அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். இது ஒரு உவமையா ஆண்டவர் சொல்றாரு.
பாருங்க, இந்த உலகத்துல அவர் வந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கிறதற்காக, அதாவது கனிகளை சேர்க்கிறதற்காக ஊழியக்காரர்களை அனுப்பின மாதிரி இந்த ஆத்துமாக்களை எல்லாம் அறுவடை செய்கிறதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, நியாயாதிபதிகளை எழுப்புறாரு, மோசையை அனுப்புனாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்துல கூட்டி சேர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருந்தார். இது ஒண்ணும் இந்த உலகத்துல ஒத்து வரல. இதெல்லாம் சரி பண்றதுக்காக கடைசியில பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே உலகத்துக்குள்ள அனுப்புறாரு. இயேசுவை இவருக்காவது செவி கொடுப்பாங்கன்னு பார்த்து அனுப்பும் போது அவங்க என்ன நடந்தது? 38வது வசனம், தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். பாருங்க, இது இயேசுவை குறிக்கிறது. கடைசியில குமாரனையே அனுப்பினார் அப்படிங்கிறது. இயேசுவே இந்த உலகத்துக்கு அனுப்பி தமக்கு சொந்தமான ஆத்துமாக்களை தம்மண்டை கூட்டி சேர்க்கும்படியாய், தம்முடைய சேமிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாய், தம்முடைய களஞ்சியத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஆண்டவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அவங்க அடிச்சு கொன்னு போட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? அப்போ என்ன, அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்வார்? அப்போ எஜமான் வரும்போது அந்த திராட்சை தோட்டக்காரங்களை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவங்களெல்லாம் கொடுமையா அழித்து போட்டு ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேற ஆள் கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்றாங்க. அப்ப இயேசு வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஊமையா சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை நான் உருவாக்கி இந்த உலகத்தை தந்தேன், அதுல வந்து என் ஆத்துமாக்களை களஞ்சியத்துல சேர்க்கிறது போல அவங்களுக்கு பேசுறதுக்கு நான் மோசையை அனுப்புனேன், தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், ஊழியக்காரர்களை அனுப்புனேன், நியாயாதிபதிகளை எழுப்புனேன். எல்லாரையும் அவங்க வந்து மதிக்கல, எல்லாரையும் தூர தள்ளிட்டாங்க. கடைசியில என் சொந்த குமாரனாக இயேசுவே அனுப்புனேன், அவரையும் கொன்னு போட்டாங்க. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இயேசு இந்த வார்த்தைகள் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதே புரிஞ்சு போச்சு. அதை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு பிரதான ஆசாரியர், பரிசேயர் என்று சொல்லி ஜனங்களுடைய மத சம்பந்தமான தலைவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. இத வந்து எப்படி சொல்றது, ஒரு நன்றி அறியாதவங்களா இவங்க இருக்காங்களே அப்படிங்கறது அவர் இது மூலமா சொல்ல வர்ற. சொந்த ஜனங்களிடத்திலேயே எவ்வளோ செஞ்சும் அவங்களுக்கு எந்த நன்றியும் இல்லையே, அவங்கள நான் மீட்டு கொள்ளும்படியா எவ்வளோ செஞ்சு அவங்க அதை பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லி அதை பேசும் பொழுதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து இயேசு தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாகவே இது சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போகுது அப்படிங்கிறத தன்னுடைய பிள்ளைகளோட அவர் முன்கூட்டியே உவமைகள் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கிற விதத்துல சம்பவங்கள் மூலமாக பேசுறார். அப்ப நீங்க இப்படி இருந்துடாதீங்க, அப்ப அதை வந்து மிஸ் பண்ணிருவீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை மிஸ் பண்ணிருவீங்க, அதை வேற ஒருத்தருக்கு எடுத்து ஆண்டவர் கொடுத்துருவாரு, அப்ப நீங்க தான் அதுல சஃபர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி நன்றியோட இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றத இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டோடைய வார்த்தை நமக்கு இந்த நாள்ல கற்றுத்தரதெல்லாம் ஆண்டவர் செய்ததற்கு நாம் நன்றியோட இருக்கணும். மனுஷர் செய்த உபகாரங்களுக்கும் நம்ம நன்றியோட இருக்கணும். ஒரு தடவை ஆண்டவர் இயேசு வந்து குஷ்டரோகிகளை சுகமாக்குவார். அப்போ 10 பேர் குஷ்டரோகிகள் அவர்கிட்ட வருவாங்க. அவங்க எல்லாரையும் அவர் சுகமாக்கிடுவார். அப்போ அவங்க வந்து நீங்க போங்க சுகமாயிட்டுன்னு சொல்லும் போது அவங்க திரும்பி போகிற போது தங்களை பார்ப்பாங்க, தங்களுடைய மாம்சம் எல்லாம் மாறிடுச்சு, பழைய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், குஷ்டரோகம் எல்லாம் மாறி போச்சு, அந்த நோயோட இதெல்லாம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுல ஒருத்த மட்டும் திரும்பி வந்து நன்றி சொல்ல வருவான். அப்ப ஆண்டவர் கேள்வி கேட்பாரு, சுத்தமானவங்க 10 பேர் இல்ல, நன்றி சொல்றதுக்கு இந்த ஒருத்த மட்டும் தான் வந்தானா, மீதி 9 பேரை எங்க அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். பாருங்க, நன்றி எறிதலோட இருக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. நன்றி சொல்ற வந்தவங்க வந்துட்டு மத்த 9 பேரை பத்தி கேள்வி கேட்கிறாரு. அவ்வளவுதான் அவங்க நன்றி அறிதலா? சுத்தம் 10 பேரும் சுகமானீங்கல்ல, இந்த ஒருவன் மாத்திரம் வந்து எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கானே, மற்ற 9 பேர் எங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஆண்டவர் நம்ம ஒரே வார்த்தையில நீ செய்த நன்மைகள் ஏராளம், கோடி கோடின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆண்டவர் வந்து ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறாரு அதுல. ஏன்னா நன்றி செலுத்துதல், நன்றி சொல்லுதல் தான் வந்து அடுத்த ஆசீர்வாதத்துக்கு கேட்டை ஓபன் பண்ணுது.
இன்னைக்கு நம்ம மனதுல ஒரு சமாதானத்தை காத்து கொண்டவர்களா, சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை நடத்தி வருகிற பாதைக்காக நன்றி, நீர் எனக்கு வைத்திருக்கிற இனிமே வரப்போகிற நன்மைக்காக உமக்கு நன்றி, இப்பொழுது தந்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி சொல்ல சொல்லதான் அது அடுத்தடுத்த நன்மைகளை ஓபன் பண்ணி விடுமா. அப்போ நம்ம நன்றியே சொல்லலைன்னா கேட்லாம் அடைச்சிரும்ல. அதனாலதான் நம்ம ஆசீர்வாதங்கள் தடைய ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நன்றி சொல்ற விஷயத்துல ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறார். பாருங்க, நம்ம இது மூலமா நம்ம தியானிச்சோம். இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம தியானிச்சு என்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். எப்போ நம்முடைய இருதயம் நன்றி தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளுதோ அப்பதான் நம்முடைய இருதயம் நன்றி அறிதல் உள்ளதா இருக்கும். நன்றி நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும். தேவ சமாதானத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் அவர் பாதத்துல வச்சிடணும். எப்படி எல்லாத்தையும் அவர் பாதத்துல வைக்க முடியும்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில உயிரை கொடுத்து நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறாருன்னா அவர் நமக்காக நன்மை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது தேவ சமாதானம் நமக்கு காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்பும் பொழுது நம் நன்றி அறிதல் உள்ளவங்களா இருப்போம். நம் நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கும் பொழுது அடுத்தடுத்த நன்மைக்கான டோர்ஸ் ஓபன் ஆகும், கதவுகள் திறக்கும். ஏன்னா நன்றி சொல்ல சொல்ல சொல்லதான் ஆண்டவர் அதுல மனம் மகிழ்கிறார். அடுத்தடுத்த நன்மைகளை நமக்காக தர அவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஒருபோதும் நன்றி சொல்லாம இருக்க கூடாது. அழகா பக்தன் பாடுறான்ல, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தேவன் செய்த நன்மைகளுக்கு எண்ணி 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 நம்ம நன்றி சொல்லணும். எண்ணி எண்ணி துதி செய்வாய். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அப்போ ஒன்னொன்னே நினைச்சு நம்ம நாள்தோறும் நன்றி சொல்றவர்களா இருக்க இருக்க புதிய புதிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். பாருங்க, சில நேரம் நம்ம வேண்டிக்கொள்ள வேண்டாததை கேட்டுட்டு இருப்போம். நீங்க ஏன் பெற்றுக்கொள்ளல? ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க தகாத விதமா விண்ணப்பம் பண்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு கிடைக்கல. வேண்டாங்கிறது ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்டா நம்ம இருக்க முடியாது தெரியுமா? சில பேர் கோபத்துல விரக்தியில நீ எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. பாருங்க, எலியாவே அப்படி விண்ணப்பம் பண்ணார். இந்த உலகத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணா எப்படி ஆண்டவர் அதை கேட்க முடியும்? அப்ப அதுக்கு அவர் நோ தான் சொல்வார். அப்ப இது நம்ம தெரியுது தப்பான பிரேயர் நம்ம பண்றோம். சில தெரியாமலேயே நம்ம தப்பான பிரேயர் பண்ணுவோம். அது நமக்கு தேவையானதாவே இருக்காது. அப்போ ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்க முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாதான் செய்யறாரு. ஆகவே நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லி புதிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாய் நம்மோட பேசியிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் சொல்லி ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க நன்மைகளை அருளி செய்யறீங்கப்பா. தேவ சமாதானம் எங்களுடைய இருதயத்துல ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். எது வேணாம் எது வேணும் அப்படிங்கறதெல்லாம் எங்க இருதயத்துல இருக்கிற சமாதானமே ஆண்டவரே எங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா அது தேவன் கொடுத்திருக்கிற சமாதானம், மனுஷர் கொடுத்தது அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உம்முடைய சமாதானத்தையே நீங்க எங்க இருதயத்துல தந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. இது நாங்க தேவைன்னு நினைக்கிறது எங்களுக்கு நீங்க கொடுக்கலன்னா கூட ஆண்டவரே அந்த விஷயத்தை குறித்த ஒரு சமாதானத்தை நீங்க எங்க இருதயத்துல கொடுப்பீங்க. அதற்காக உமக்கு நன்றி. அந்த சமாதானம் எங்களை நன்றி அறிதல் உள்ளவர்கள் ஆக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எப்பொழுதும் நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. துதிகன மகிமை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nizari, 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 nizari.